ஐரோப்பாவில் கட்டளைக்கு காத்திருக்கும் ஹமாஸ் படைகள். இஸ்ரேல் எச்சரிக்கை. இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக 17 பேருக்கு மரண தண்டனை விதித்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள். ட்ரம்ப் முன்மொழிந்த ரஷ்யா உக்ரைன் அமைதி திட்டத்தில் திருத்தம், ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தல். பயங்கரவாத ஆதரவு குற்றச்சாட்டு, வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் நோபல் பரிசு பெறுவதில் சிக்கல். மொசாட் உளவுத்துறைக்கு ஐரோப்பிய பாதுகாப்பு சேவைகளுடனான ஒத்துழைப்பு காரணமாக ஆயுதங்களை கண்டுபிடிப்பதற்கும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கும் திட்டமிட்ட தாக்குதலை தடுப்பதற்கும் வழிவகுத்தது என அறிக்கையொன்றில் மொசாட் குறிப்பிட்டுள்ளது. ஹமாஸ் படைகள் ஐரோப்பா முழுவதும் ஒரு செயல்பாட்டு குழுவை வளர்த்து இரகசிய பிரிவுகள் மூலம் செயல்படுவதாக இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறை பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் இஸ்ரேலிய மற்றும் யூத சமூகங்களை இலக்காக கொண்ட சதித்திட்டங்களை சீர்குலைக்க ஐரோப்பிய பாதுகாப்பு அமைப்புகள் உதவியதாகவும் மொசாட் தெரிவித்துள்ளது. ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியா போன்ற நாடுகளில் கூட்டு நடவடிக்கைகளின் விளைவாக பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அப்பாவி பொதுமக்களுக்கு எதிராக கட்டளையின் பேரில் பயன்படுத்தப்பட்ட தயாராக இருந்த ஆயுத குவியல்கள் பறிமுதல் செய்யப்பட்டதையும் மொசாட் சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த செப்டம்பரில் ஆஸ்திரியாவின் DSN பாதுகாப்பு சேவை கைத்துப்பாக்கிகள் மற்றும் வெடிக்கும் பொருட்கள் அடங்கிய ஆயுத குவியலை கண்டுபிடித்தது. ஐரோப்பிய உளவுத்துறை சேவைகள் நேரடி பாதுகாப்பு தலையீடுகளுக்கு அப்பால் தங்கள் நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹமாஸ் படைகளின் இதுவரையான தாக்குதலில் பாலஸ்தீனத்தை கடந்து தாக்குதல் நடத்தியதற்கான சான்றுகள் இருப்பதுடன் இஸ்ரேலின் இராணுவம் லண்டனிலும் வெடிகுண்டு தாக்குதலில் ஈடுபட்டது என்பது மறுப்பதற்கு இல்லை என மூத்த அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 2 ஆண்டுகளாக போர் நடைபெற்றது. இந்த போரில் ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஹமாஸுக்கு ஆதரவு அளித்தனர். ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஈரான் ஆயுதம், நிதி உட்பட பல்வேறு உதவிகளை வழங்கி வருகிறது. இதனிடையே போரின் போது இஸ்ரேல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்தது. இதில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பலர் உயிரிழந்தனர். அதேவேளை இந்த மோதலுக்கு பின் இஸ்ரேல், சவுதி, அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு உளவு பார்த்ததாக ஏமனில் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியைச் சேர்ந்த பலரை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சவுதி மற்றும் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக 17 பேருக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மரண தண்டனை விதித்துள்ளனர். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் நீதிமன்றம் 17 பேருக்கு மரண தண்டனை விதித்துள்ளது. ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து 4 ஆண்டுகள் நிறைவடையுள்ளன. இந்த போரை நிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தார். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிக வரி விதித்தார். ரஷ்ய அதிபர் புட்டினை அழைத்து பேசினார். ஆனால் போர் நிறுத்த முயற்சியில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இதனைத் தொடர்ந்து போரை நிறுத்தும் அடுத்த கட்ட முயற்சியாக ட்ரம்ப் 28 அம்ச அமைதி திட்டத்தை முன்மொழிந்தார். உக்ரைன் பிரதிநிதிகள் குழுவுக்கு அந்நாட்டு அதிபர் அலுவலக உயர் அதிகாரி ஆண்ட்ரி எர்மாக் தலைமை தாங்கினார். ஐரோப்பிய நாடுகள் தரப்பில் பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்றனர். அமைதி திட்டம் ரஷ்யாவுக்கு சாதகமாக இருப்பதால் அதில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தன. அடுத்த கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு மந்திரி மார்க்கோ ருபியோவுடன் இக்குழு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. அதில் அமெரிக்க இராணுவ செயலாளர் டேன் ட்ரிஸ்கோல், ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோரும் பங்கேற்கிறார்கள். இது குறித்து உக்ரைன் அதிபர் அலுவலக உயர் அதிகாரி ஆண்ட்ரி எர்மாக் தனது சமூக வலைதள பக்கத்தில் கூறியிருப்பதாவது: இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினோம். அந்நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக இருப்பதுடன் அமைதி திட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளன. அடுத்தபடியாக அமெரிக்க குழுவுடன் பேசுவோம். உக்ரைனுக்கு நீடித்த அமைதி அளிக்க இணைந்து செயல்படுவோம் என்று கூறியுள்ளார். வெனிசுலாவின் எதிர்க்கட்சி தலைவரான மரியா கொரினா மச்சோடா வயது 58, இரும்பு பெண்மணி என அறியப்படுகிறார். இவர் அங்கு ஜனநாயக உரிமையை மீட்டெடுக்க 20 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகிறார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு அங்கு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் நிக்கோலஸ் மதுரோ வெற்றி பெற்று மீண்டும் அதிபராக தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் தேர்தலில் மோசடி நடைபெற்றதாக கூறி அங்குள்ள எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அதேபோல் இந்த தேர்தல் முடிவை அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் ஏற்கவில்லை. அதற்கு பதிலாக மரியாவால் ஆதரிக்கப்படும் எட்முண்டோ கோன்சலஸை வெற்றியாளராக அமெரிக்கா அங்கீகரித்தது. பின்னர் நடைபெற்ற போராட்டம் காரணமாக அவர் வெனிசுலாவை விட்டு வெளியேறினார். ஆனால் மரியா வெளிநாட்டுக்கு தப்பி ஓடாமல் வெனிசுலாவிலேயே தலைமறைவாகி உள்ளார். இதன் மூலம் மதுரோ ஆட்சியில் இருந்து தனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என கருதும் அவர்
அந்த பரிசை பெறுவதற்காக நார்வே செல்ல உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் இணைந்து செயல்படுவதாக மதுரோ மீது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். இதனால் கரீபியன் கடற்பகுதியில் செல்லும் படகுகளை குறிவைத்து அமெரிக்க இராணுவம் தாக்குதல் நடத்தியது. அமெரிக்க இராணுவத்தின் இந்த நடவடிக்கைக்கு மரியாவும் ஆதரவு தெரிவித்தார். இதனால் வெறுப்பை தூண்டுதல், பயங்கரவாத ஆதரவு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டன. ஆனால் பயங்கரவாத குற்றச்சாட்டு காரணமாக தலைமறைவாகியுள்ள அவர் நோபல் பரிசு பெற நார்வே சென்றால் நாட்டை விட்டு தப்பியோடியவராகவே கருதப்படுவார் என அட்டார்னி ஜெனரல் தாரக் வில்லியம் சாப் அறிவித்துள்ளார். நார்வே செல்வதில் மரியாவுக்கு புதிய சிக்கல் எழுந்துள்ளது.